உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஓ நீர் பெரியவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதரே ஸ்தோத்திரம். உயர்ந்தவரே ஸ்தோத்திரம். பரிகாரியே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரையா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் மறைவிடமே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் புகலிடமே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் ஆதரவே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் அடைக்கலமே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் ஆண்டவரே தஞ்சமாயிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம்பா 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 ஸ்தோத்திரம்பா. இந்த புதிய நாளுக்கான நம்முடைய புதிய கிருபை, இந்த புதிய நாளுக்கான புதிய பலன், இந்த புதிய நாளுக்கான அப்பா கர்த்தருடைய ஞானம், இந்த புதிய நாளுக்கான கர்த்தருடைய நடத்துதல், இந்த நாளுக்கான கர்த்தருடைய கிருபைக்காக உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓமை துதிக்கிறையா, நன்றி அப்பா. அல்லேலூயா. தேவனுக்கே அல்லேலூயா. ராஜனுக்கே அல்லேலூயா. தேவனுக்கே அல்லேலூயா. ராஜனுக்கே தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. துணையாளரே துணையாளரே. துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. துணையாளரே துணையாளரே. துன்பத்தில் தாங்கும் மனவாளனே. நீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனியோடு நடத்திடுவார். ஆராதனை ஆராதனை. ஓ அல்லேலூயா ஓ அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆண்டவரே ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனுமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே சிருஷ்டிகர் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உங்கள் நாமம் உயர்த்தப்படுகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களேப்பா. தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. இந்த அப்பா இந்த நாளுக்கான கிருபை
இந்த நாளுக்கான ஆற்றல், இந்த நாளுக்கான உம்முடைய நடத்துதல் எங்களுக்கு உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில் கூட புதிய கிருபை புதிய பலன் என்கிற காலை ஜெபத்தின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தும்படி ஆராதிக்கும்படி வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். அதே போல ஆன்லைனில் இணைந்திருக்கிறவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். தேவநாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். சேர்ந்து சில பாடலில் நாம் பாடுவோம், பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். தேவநாமம் தொடர்ந்து துதிகளாலே மகிமைப்படட்டும். சேர்ந்து சில பாடலில் பாடலாமா? பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் உயர்த்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஆமென். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒருவராய் சாவாமை உடையவராயிருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளட நிற்கும். சேர்ந்து பாடுவோம், பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். நன்றி அப்பா, சர்வ வல்லவர் எங்க சொந்தமானா, சாவை வென்றவர் எங்க ஜீவனானா. சர்வ வல்லவர் எங்க எஜமானன், சாவை வென்றவர் எங்க மனவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் எங்க எஜமானன், சாவை வென்றவர் எங்க மனவாள. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் சொந்தமானா, சாவை வென்றவர் எங்க ஜீவனானா. சொல்லி பாடுவோம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதா ரட்சகர், இயேசுதா ராஜா, இயேசுதா ரட்சகர், இயேசுதா ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் ஓ சாவை வென்றவர் என் ஜீவனானா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், சாபமெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், சாபமெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் என் மனவாள. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மை. சந்தோஷமா பாடுறீங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் என் சொந்தமான, ஓ சாவை வென்றவர் என் மனவாளன். வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் என் மனவாள. சர்வ வல்லவர் என் சொந்தமானா,
சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஓ ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய். மீண்டும் சொல்லலாமா? ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய். மீண்டும் மீண்டும் சொல்லுவோம், ஜீவிக்கிறார். சொல்லும் போதே ஒரு தைரியம். ஓ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் என் மணவாளர். ஓ ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் எங்க சொந்தமான, சாவை வென்றவர் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் மணவாளன். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் ஆராதிக்கிறவர், அவர் ஜீவிக்கிறவர். ஃபாதர் இங்க அழகா சொல்றாங்க பாருங்க. இந்த வார்த்தையை பாடும் போதே ஒரு பலன் உண்டாது. நான் ஆராதிக்கிறவர் மரித்து என்ன சொல்றது, மண்ணோடு மண்ணாக இருக்கிற தேவன் அல்ல. அல்லது வேதம் சொல்லுகிறது போல கண் இருந்தும் காணாத, காது இருந்தும் கேட்காத, வாய் இருந்தும் பேசாத, மூக்கு இருந்தும் முகராத உலகத்தில் சொல்லப்படுகிற அந்த தெய்வம் அல்ல. நான் ஆராதிக்கிற தெய்வன் அவர் ஜீவிக்கிறவர். ஆமென். இன்றைக்கும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிறதுனால அவர் எனக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். என் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். என் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார். என் பாதையை செவைப்படுத்துகிறவராயிருக்கிறார். எனக்கு விரோதமாய் வருகிற எல்லா தீய வல்லமைகளிலிருந்து என்னையும் உங்களையும் விடுவிக்கிறவராயிருக்கிறார். அந்த விசுவாசம்தான், அந்த நம்பிக்கை தான். ஏன்னா என் ஆண்டவர் ஜீவிக்கிறார். ஆமென், ஆமென். இப்படி ஆங்கிலத்தில் ஒரு வரி ஞாபகம் வருது. ஒரு அம்மா ஆஸ்திரேலியா தேசத்துலேருந்து வந்து இங்கே ஊழியம் செய்யும் போது தான் சொந்த கணவர், தன்னுடைய 2 மகன்கள், பிள்ளைகள், சின்ன பசங்க உயிரோடு கொலை செய்யப்பட்டாங்க. உயிரோடு வாகனத்தோடு எரித்து சாகடிக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த அம்மா சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு பெரிய துயரம், பெரிய அது எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய அது கணவன் பிள்ளைகளை நல்லது தான் செஞ்சாங்க. டாக்டர், அவர் ஒரு மருத்துவர், இங்கே கிறிஸ்துவ மிஷினரியாக வந்து மக்களுக்கு நல்லது தான் பண்ணார், நல்லது செய்யும்படி தான் வந்தார். ஆனால் அவரை கொலை செய்யும் பொழுது அவங்க உள்ள எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும், எவ்வளோ அங்கலாய்த்து இருக்கும். ஆனால் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க, பரவாயில்ல அவர் மரிச்சிட்டாரு, பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க, ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவங்கள மீண்டும் நான் பரலோகத்தில் பார்ப்பேன், மீண்டும் அவங்கள நான் பரலோகத்தில் பார்க்கும்படி தேவன் செய்வார், அவங்க பரலோகத்துக்கு தான் போயிருப்பாங்கன்ற நம்பிக்கை நிச்சயம் எனக்கு இருக்குது. அதனால் இந்த உலகத்தை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஆனாலும் நான் இப்படி ஒரு காரியத்தை அவங்க சொன்னாங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பிகாஸ் ஹீ லீவ்ஸ் ஐ ஃபேஸ் டுமாரோ. என் தேவன் ஜீவிப்பதனால நான் நாளைய தினத்தை சந்திப்பேன். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை நான் மேற்கொள்ள என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. இன்றைக்கும் ஏறக்குறைய 20 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி அந்த அம்மா எந்த இடத்துல அந்த கணவன் கொலை செய்யப்பட்டு அவ்வளோதான் முடியும்னு நினச்சாங்களோ, முற்றுப்புள்ளி வைத்தாங்களோ, அதே இடத்துல தேவன் ஒரு ஸ்ட்ராட்டை கொடுத்து கமாவை போட்டு திரும்பவும் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அப்படின்ற வார்த்தையின்படியே அந்த அம்மாவுடைய
அந்த கணவனுடைய தரிசனத்தை ஊழியத்தை நிறைவேற்றி இன்றைக்கி அந்த ஸ்தாபனம் ஒரு பெரிய அளவில் அநேக மக்களுக்கு, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு, அநாத பிள்ளைகளுக்கு அழகாக ஒரு ஹோம் ஃபார்ம் பண்ணி இன்றைக்கி அந்த ஊழியத்தை கர்த்தர் பெரிய அளவில் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து சொல்கிறேன், எந்த காரியங்களெல்லாம் உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து இது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி உலகம் சொல்லப்பட்ட காரியம் அல்லது உங்களை சுற்றி இருக்கிற நபர்களால் சொல்லப்பட்ட காரியமாக இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்கள் ஆண்டவர் ஜீவிக்கிறார், உங்கள் ஆண்டவர் அவர் உயிரோடு இருக்கிறார், உங்கள் ஆண்டவர் உங்களுக்காக மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை செய்த ஆண்டவர் இந்த பிரச்சனை, போராட்டம், உங்கள் சூழ்நிலைகளில் அவர் நிச்சயம் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி அற்புதத்தை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே சோர்ந்து போக வேணாம், உங்களை உயர்த்தும் தேவனை நாம் உயர்த்துவோம். ஆமேன். சேர்ந்து இன்னொரு பாட்டை கூட சேர்ந்து பாடுவோம். பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆமேன். ஒரு பாட்டு பாடலாமா? பாடி அப்படியே ஆண்டவர் நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஆமேன். எங்கள் நம்பிக்கையே. இன்னொரு பாட்டு சேர்ந்து பாடுவோம். பாடி அப்படி ஆண்டவர் நாமத்தை நாம் உயர்த்துவோம். நீங்கள் தான்ப்பா எங்கள் நம்பிக்கை, உண்மை அன்றி வேற துணை இல்லைப்பா. தெரிந்த பாடல். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாமா? நன்றியப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் யா. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. காலையில சொல்லி பாடுவோம். நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா. தைரியமா காலையில சொல்லுங்க. ஓ உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர். தைரியமா சொல்லுங்க. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை.
கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா நம்பிக்கை, உண்மையன்றி ஆமா, நீங்க தான்ப்பா நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை. ஓ நீங்க தான்ப்பா நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை. மனிதனின் தூஷணையில் மனமடிவாவதில்லை, நீர் என் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. மனிதனின் தூஷணையில் மனமடிவாவதில்லை, நீர் என் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை. ஓ கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. ஒரு வழிய காலங்கள் மாறினாலும் மீண்டும் ஒரு வாட்டி கூட பாடலாம். கதாம்பா தேவைகள் 1000 வேறு துணை இல்லை, இருந்தாலும் எங்க நம்பிக்கை நீங்க தான்ப்பா. எங்க சூழ்நிலை எங்களுக்கு சாதகமா இல்லைனாலும் எங்க நம்பிக்கை நீங்க தான்ப்பா. ஓ தேவைகள் 1000 என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவைகள் 1000 என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் தைரியமா சொல்லி ஆராதிங்க. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தான்ப்பா உண்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை. கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். அப்படியே வாய்களை திறந்து அழியாமை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீங்க எங்க நம்பிக்கையா இருக்கிறீர், நம்பிக்கை நங்கூரமா இருக்கிறீர். வாழ்க்கை என்கிற படகு சில நேரங்கள்ல புயல் பிரச்சனை, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே படகுக்கு நேராய் புயல் பிரச்சனை வரும்பொழுது ஆண்டவரே எங்கள் நங்கூரமா எங்க வாழ்வின் நம்பிக்கையா இருந்து
எங்களை நடத்துகிறீங்களேப்பா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ, ஒரு பாடல் அப்படியே பாடி ஆராதிக்கலாம். ஓ, இந்த ஒரு பழைய பாடல் என் நினைவுல இன்னும் உணர்த்தப்படுறதுனால இந்த பாடல் அப்படியே பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாம். ஒருவேளை உங்க சூழ்நிலை அப்படியா இருக்கலாம், பயப்படாதீங்க. கரை சேர்க்கிற கர்த்தர் இருக்கிறார். கொந்தளிப்பு, பிரச்சனை, போராட்டம், படகு கடல்ல அப்படியே அலைகிறது போல இருக்கலாம். கொந்தளிப்பு நிமித்தம் படகு அப்படியே முழுகிறது போல இருக்கலாம். ஆனா பயப்படாதீங்க, கரை சேர்ந்துடுவீங்க. கரை சேர்கிற கர்த்தர் உண்டு. உங்களை கரை சேர்க்கும் கர்த்தர் உண்டு. உங்க குடும்பத்தை கரை சேர்க்கும் கர்த்தர் உண்டு. உங்க பிள்ளைகளை கரை சேர்க்கும் கர்த்தர் உண்டு. நன்றி அப்பா. கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்ந்திடுவார், கலங்காதே. கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமாய் முடித்திடுவார். உன்னில் நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமாய் முடித்திடுவார். கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. கரை சேர்ந்திடுவார், கலங்காதே. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? ஓ, என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு ஓ நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்ந்திடுவாய், கலங்காது. கரை சேர்ந்திடுவாய், கலங்காது. நீதியினால் சிறப்படுவாய், கொடுமைக்கு நீ தூரமாவாய். நீதியினால் சிறப்படுவாய், கொடுமைக்கு நீ தூரமாவாய். திகில் உன்னை அணுகாது, பயமில்லா வாழ்வு உண்டு. திகிலில்லா அணுகாது, பயமில்லா வாழ்வு உண்டு. கரை சேர்ந்திடுவா, கலங்காது. தைரியமா சொல்லி ஆண்டவர் உயர்த்தின பார்க்கலாம். கலங்காது, ஓ கரை சேர்ந்திடுவா, கலங்கா. இன்னும் ஒரே ஒரு வழியை மட்டும் பாடி சேர்ந்திடுவா, கலங்காது. படைத்தவரே உனக்குள்ளே செயலாற்றி மகிழ்கின்றார். படைத்தவரே உனக்குள்ளே செயலாற்றி மகிழ்கின்றார். விருப்பத்தையோ ஆற்றலையோ
தருகின்றார். அவர் சித்தம் செய்ய விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகின்றார். சித்தம் செய்ய கரை சேர்ந்திடுவார். கலங்காதே, கரை சேர்ந்திடுவார். கலங்காதே, கரை சேர்ந்திடுவார். கலங்காதே, கரை சேர்ந்திடுவார். நீ கலங்காதே. ஒரு வரிய படைத்தவரே உனக்குள்ளே செயலாற்றி, பயப்படாதீங்க, உங்களை படைத்தவர் உங்களை நடத்துவார். படைத்தவரே உனக்குள்ளே செயலாற்றி மகிழ்கின்றார். விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகின்றார். அவர் சித்தம் செய்ய விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகின்றார். அவர் சித்தம் செய்ய கரை சேர்ந்திடுவார். கலங்காதே, கரை சேர்ந்திடுவார். நீ கலங்காதே, ஓ கரை சேர்ந்திடுவாய். கலங்காதே, ஓ கரை சேர்ந்திடுவாய். கலங்காதே என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு நம்பிக்கை இல்லை. ஓ என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை. ஒரு வரியை சொல்லுங்க. உன்னோடு நான் இருக்க, ஓ உன் படகு, உன்னோடு நான் இருக்க, உன் படகு மூழ்கிடும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு நான் இருக்க, உன் படகு. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஓ என்னோடு நீர் இருக்க, என் படகு மூழ்கிடுமோ. என்னோடு நீர் இருக்க, என் படகு மூழ்கிடுமோ. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த காலை வேளையில அவர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்களோடு இருந்து உங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை தீமை அணுகாது, ஒருவேளை பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்களுக்கு விரோதமாய் வருகிறது போல இருக்கலாம். ஆனாலும் உங்கள் தேவன் உங்களோடு இருந்து செங்கடலை கடந்து, யோர்தானை கடந்து, ஓ மதில்களை தாண்டி உங்கள் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க ஆற்றலையும் தேவ சித்தம் செய்யக்கூடிய பலனையும் தந்து உங்களை நடத்துகிற ஒரு உன்னத தேவனாய் இருக்கிறார். ஓ நன்றி அப்பா. இந்த காலை வேளையில நீர் கொடுத்த இந்த வார்த்தையின்படியே உங்க சித்தம் செய்ய ஆற்றலையும் பலனையும் தந்து எங்களோட இருந்து எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி. எங்க படகு, ஓ ஒருவேளை அப்பா வாழ்க்கை என்ற படகுல அன்றே நிறைய புயல் வீசலாம், நிறைய பெருங்காற்று அடிக்கலாம், கொந்தளிப்பு உண்டாகலாம். ஆனா எங்களுக்கு ஒண்ணு தெரியும், எங்களோடு இருந்து எங்களை கரை சேர்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எங்களோடு இருந்து, எங்க குடும்பத்தோடு இருந்து, எங்க பிள்ளைகளோடு இருந்து எங்களை கரை சேர்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் கரத்தை நாங்கள் உறுதியா பற்றி கொள்கிறோம். எங்கள் நங்கூரமா இயேசு என்ற நாமம் இருக்கிறபடியால் இந்தவரே சோதனைகள் பிரச்சனைகளை தாண்டி தாவீது சொல்றது போல எங்கள் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், ஒரு தேவனாலே சேனைக்குள் பாய்வேன். வார்த்தையின்படியே நடத்தும். இந்த புதிய நாளை ஆசீர்வாதத்தை தாரும் அப்பா. மகிமை துதி உமக்கே செலுத்துகிறோம். உங்க நாம மகிமைப்படட்டும். அப்படியே நாம ஜெபிப்போம். தொடர்ந்து இந்த காலை ஜபங்கள்ல ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட எல்லா விண்ணப்பங்களுக்காக, பலவீனத்தில் சுகவீனத்தில் இருக்கிற மக்களுக்கு கற்று நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை தந்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதத்தை நடத்தும்படியா அவர்களுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
ஒரு விஷயம் கூட இந்த அமாவாசை விடுதலை ஜபத்தில் வந்து ஜபிக்க கேட்ட மக்களுக்காக ஜபிக்கலாம். அநேக மக்கள் வந்தாங்க. பலவீனத்தில், வியாதியில், குடும்ப சூழ்நிலையில், போராட்டத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், சுகவீனங்கள், பலவீனங்கள், பிள்ளை பாக்கியம், இது போல கடன் பிரச்சனை மாறணும், ஏகப்பட்ட ஜப விண்ணப்பங்களை எழுதி கொடுத்திருக்காங்க. அந்த விண்ணப்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த மக்களுக்கெல்லாம் கர்த்தர் அற்புதங்களை விளங்க பண்ணும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். சோத்திரம் சோத்திரம். அந்த மக்களுடைய குடும்பங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகும்படியாக கர்த்தரை சோத்திரம் பண்ணலாம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். வேகமா ஜெபிக்கலாம். பிரியா அவர்கள் திருமண தடைகளை கர்த்தர் மாற்றி ஒரு அற்புதத்தை செய்து திருமண காரியங்களை ஒழுங்கு செய்யணும். மோகன் பாபு வேலை கிடைக்கணும். அர்ஷினி அவங்களுக்கு இருக்கிற ஹெல்த் ப்ராப்ளம் கர்த்தர் மாற்றி நல்ல தெய்வீக சுகத்தை கொடுக்கணும். தாமினிஸ்ரீ அவங்க நல்லா படிக்கணும். அதே போல தானியா அவங்க எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். விக்னேஷ் அவங்க கடன் பிரச்சனையை கர்த்தர் மாற்றணும். இந்த 5 விண்ணப்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். சோத்திரையா 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 சோத்திரம். இந்த மக்களுக்கு அற்புதத்தை கர்த்தர் விளங்க பண்ண முடியும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்படி நம்ம ஜெபிப்போம். பிரதர் சாரதி அவங்க ஆப்ரேஷன் நல்லா நடக்கணும். பண தேவைகள் சந்திக்கப்படணும். வசந்தா அவங்க கண் ஆப்ரேஷன் நடக்க இருக்கு. அதே போல் கண்ணில் இருக்கிற இன்ஃபெக்ஷனை கர்த்தர் மாற்றணும். தெய்வீக சுகத்தை தேவன் அவங்களுக்கு கொடுக்கணும். அதே போல் செல்வி அவங்க கடன் பிரச்சனை மாறணும். அதே போல் அதற்காக ஜெபிக்கணும். சந்தோஷ் அவங்க ரட்சிக்கப்படணும். பிரகாஷ் ரட்சிக்கப்படணும். நவியா நன்றாக படிக்கணும். அதே போல் சிஸ்டர் மல்லிகா கண்ணன் அவங்க குடும்பத்தில் சமாதானம் உண்டாகணும். கடன் பிரச்சனை மாறணும். விடுதலை உண்டாகணும். இந்த விண்ணப்பங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரையா சோத்ரையா சோத்ரையாப்பா. இந்த மக்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. கடன் பிரச்சனை மாறட்டும். குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். பிள்ளைங்க நல்லா படிக்கட்டும். அன்றைய பிள்ளைங்க ரட்சிக்கப்படட்டும். உங்க அன்பை அறிந்து கொள்ளட்டும். ஆபரேஷனுக்கான பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். அதை செய்ய போற ஆபரேஷன்ல ஜீவன் வெளிப்படட்டும். சுகம் வெளிப்படட்டும். ஆரோக்கியம் வெளிப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அதே போல பிரீத்திகா அவங்க காலில் இருக்கிற புண்ணு ஆறணும். சுகம் உண்டாகணும். சுமித்ரா அவங்களுக்கு இருக்கிற ஸ்கின் ப்ராப்ளத்தை கர்த்தர் மாற்றணும். சுகத்தை தேவன் கொடுக்கணும். பாலமுருகன் தீபக் அவங்க நன்றாக படிக்கணும். ரட்சிக்கப்பட வேண்டும். சந்திரசேகர் அவங்களுக்கு கை கால் வலி சுகம் பெறணும். அவங்க ரட்சிக்கப்படணும். அதே போல் யுகேஷ் அவங்களுக்கு வருகிற அந்த செமஸ்டர் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். கர்த்தர் ஞானத்தை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்கணும். இந்த ஜெப விண்ணப்பங்களுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். சோத்திரம் 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 சோத்திரம். தருணேஷ் அவங்க 11th பாஸ் பண்ண வேண்டும். அதே போல் பிரதர் முத்து அவங்களுக்கு இருக்கிற அந்த சொத்து பிரச்சனையில் ஒரு நல்ல தீர்வு உண்டாகணும். பிளஸிங் நகர் வாலிப பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்கணும். ரட்சிக்கப்படணும். பிரதர் மனோகரன் அவங்க குடிப்பழக்கத்திலேருந்து விடுதலை பெறணும். உமா விமலா அவங்க கடன் பிரச்சனை மாறணும். அவங்க அதுலேருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். அதே போல் சிஸ்டர் விஜயலக்ஷ்மி அவங்களுக்கு இருக்கிற சுகர் ப்ராப்ளம் அதனால் ஏற்பட்டிருக்கிற அந்த காயங்களை கர்த்தர் ஆற்றணும். முட்டி வரைக்கும் இருக்கிற அந்த கால் அவங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்களாம். கர்த்தர் அவங்க நல்ல சுகத்தை கொடுக்கணும். அந்த காயங்கள் இன்னும் ஆறலை. கர்த்தர் அதை ஆறணும். பரிபூர்ண சுகத்தை தேவன் கொடுக்கணும். பிரதர் மனோகரன் அவங்க ரட்சிக்கப்படணும். வேலை கிடைக்கணும். சுதா கடன் பிரச்சனை மாறணும். அதே போல் விஜயலட்சுமி அவங்க நகை திரும்ப வாங்கணும். அதை மீட்கணும். அதுக்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. ராஜேந்திரன் தேவதர்ஷினி ரட்சிக்கப்பட வேண்டும். ராஜேந்திரன் திருமண தடை இல்லாமல் நடக்கணும். அதே போல் சிஸ்டர் மீனா அவங்க வீட்டு பத்திரம் மீட்கப்பட வேண்டும். அதே போல் சிஸ்டர் மீனா அவங்க கடன் பிரச்சனை மாற வேண்டும். அதே போல் கம்பெனி வைக்க வேண்டும். அதே போல் பிரியா குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். குகன் அவங்க நல்லா படிக்கணும். எனவே மீண்டும் ஒரு விஷயம் கூட இந்த எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். சோத்ரையா 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 சோத்ரையா. அன்றைய நாங்கள் வாசித்த இந்த எல்லா விண்ணப்பங்களையும் நாங்கள் பரலோகத்துக்கு தெரியப்படுத்துகிறோம்ப்பா. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் சொன்னீங்களேப்பா. நாங்கள் பரலோகத்துக்கு தெரியப்படுத்துகிறோம். இந்த மக்களுக்கு அற்புதம் நடப்பதாகன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாய் கூட நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த காலை ஜெபங்களில் வர மார்ச் 4
4ஆம் தேதி நடக்கிற அந்த ஆலய பிரதிஷ்டை ஆராதனையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியா ஆவியானுடைய முழு ஆளுகை அந்த நாளில் வெளிப்படும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனுக்கு சித்தமான மக்களை ஊழியர்களை கர்த்தர் கொண்டு வருகிறபடியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுல தேவன் நாம மட்டும் மகிமைப்படும்படியா, தேவன் மட்டும் உயர்த்தப்பட வேண்டும்படியா, அது வருகிற தேவ ஊழியர்களை தம்முடைய ஆவியினால நிரப்பி தம்முடைய வார்த்தையை கொண்டு அந்த நாளில் கர்த்தர் சபையோடு மக்களோடு இடைபடும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயற்கை சூழ்நிலை நமக்கு சாதகமா இருக்கணும். அந்த நாளில் எந்த மழையோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆயத்த பணிகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா, எல்லா பணிகளிலும் ஞானம் உண்டாகும்படியா, நேர்த்தியாய் செம்மையாய் அதை கிரமமாய் செய்யக்கூடிய தெய்வீக ஞானத்தை நமக்கு கட்டளையிடும்படியா, அதை வெற்றிகரமாய் முடித்து தீர கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல ஒருமனப்பாடு, சமாதானம், சந்தோஷம் இவைகளோடு இணைந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியா, எல்லா வேலைகளும் நம்ம செய்ய இருக்கிற எல்லா டீம்ஸ்லயும் கர்த்தருடைய ஆளுகை இருந்து அவங்கவங்க காரியங்களை ஒரு மனமோட சந்தோஷமா அந்த காரியங்களை செயலாற்ற கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா பாதுகாப்பு ஆரோக்கியம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கலாம். இந்த நாட்கள் எல்லா பலவீனங்கள் சுகவீனங்கள் எந்த ஒரு தீமையும் அணுகாதபடி, வாகனங்கள் எல்லாம் ரத்தத்துல மறைக்கப்படும்படியா, தேவ செய்தியை கொண்டு வருகிற ஊழியர்களை தம்முடைய ரத்தத்துல மறைத்து கொள்ளும்படியா, அவங்க மேல ஆளுகை பாதுகாப்பு, குடும்பத்து மேல ஆளுகை பாதுகாப்பு உண்டாகும்படியா, நல்ல சுக பலம் ஆரோக்கியம் உண்டாகும்படியா கர்த்தர் அதே போல நம்ம பாஸ்டர்மார்களை வீடுகள் மேல, சபைக்கு வர எல்லா குடும்பங்கள் மேல கர்த்தருடைய ஆளுகை பாதுகாப்பு உண்டாக முடிய நல்ல சுகத்தை தேவன் கட்டளையிடும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா தேவைகள் சந்திக்கப்படும்படியா, இந்த கூட்டத்துக்காக மீதம் இருக்கிற எல்லா பண தேவைகளை கர்த்தர் சந்தித்து அந்த காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாய் நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா, இன்னும் என்னெல்லாம் பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்கோ, என்னெல்லாம் தேவைக்கான காரியங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் அற்புதமாய் தேவன் சந்திக்கிறபடியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கடைசியா இந்த தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும். இந்த ஆலய பிரதிஷ்டை விழால வேற எதுவுமே இல்லை, கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படணும். கர்த்தர் இந்த காரியங்கள்ல மகிமைப்படும்படியா, இந்த காரியங்கள்ல தேவன் நாமம் உயர்த்தப்படும்படியா, கர்த்தருடைய மகிமை நம்ம புதிய ஆலயத்தை நிரப்பும்படியா, பிரசன்ன நிரப்பும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, எல்லாவற்றையும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும். இந்த நாளுக்கான கிருபை பலன் சுகம் ஆரோக்கியத்தை மீண்டும் தேவ சமூகத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதி கன மகிமைக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். Jesus, Holy Spirit, Holy Spirit, hallelujah. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்த்துவே உயர்த்துவே உயிருள்ள தேவனை, உயர்த்துவே உயர்த்துவே என் உயிருள்ள நாளெல்லாம் உயர்த்துவேன் உயர்த்துவேன் உயிருள்ள தேவனை, உயர்த்துவேன் உயர்த்துவேன் என் உயிருள்ள நாளெல்லாம், உயர்த்துவேன் உயர்த்துவேன் உயிருள்ள தேவனை, உயர்த்துவேன் உயர்த்துவேன் என் உயிருள்ள நாளெல்லாம், உயர்த்துவேன் உயர்த்துவேன் உயிருள்ள தேவனை, உயர்த்துவேன் உயர்த்துவேன் என் உயிருள்ள நாளெல்லாம், சர்வ வல்லவரை உயர்த்துவேன், சாவாமை உள்ளவரை உயர்த்துவேன்,
சர்வ வல்லவரை உயர்த்துவேன், சாவாமை உள்ளவரை உயர்த்துவேன், சத்தியம் உள்ளவரை உயர்த்துவேன், நித்தியம் தருபவரை உயர்த்துவேன், சத்தியம் உள்ளவரை உயர்த்துவேன், எனக்கு நித்தியம் தருபவரை உயர்த்துவேன், 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 உயிருள்ள தேவனை உயர்த்துவேன், உயர்த்துவேன், உயிருள்ள நாளெல்லாம் உயர்த்துவேன். Come on. உயர்த்துவேன், உயிருள்ள தேவனை உயர்த்துவேன், உயர்த்துவேன், என் உயிருள்ள நாளெல்லாம். மூன்றில் ஒன்றானவரை உயர்த்துவேன், மூன்றில் ஒன்றாய் இருப்பவரை உயர்த்துவேன், மூன்றாம் நாளில் எழுந்தவரை உயர்த்துவேன், மூன்றாம் நாளில் எழுந்தவரை உயர்த்துவேன், 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 உயிருள்ள தேவனை உயர்த்துவேன், உயர்த்துவேன், என் உயிருள்ள நாளெல்லாம். பலனாகிய கர்த்தரை உயர்த்துவேன், என் ரட்சிப்புமானவரை உயர்த்துவேன், பலனான கர்த்தரை உயர்த்துவேன். சொல்லுங்க, என் பலனான கர்த்தரை உயர்த்துவேன், என் ரட்சிப்புமானவரை உயர்த்துவேன், ரட்சிப்புமானவரை உயர்த்துவேன், 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 உயிருள்ள தேவனை உயர்த்துவேன், 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 உயிருள்ள நாளெல்லாம். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் ஆவிய ஆத்துமாவை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் புதிய கிருபை, புதிய பலன் என்கிற தொடர் நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற, சபையில் பங்கு பெற்றிருக்கிற உங்களை யாவரை நான் வாழ்த்துகிறேன். ஆன்லைன் ப்ரேயரில் இருக்கிற மக்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென். இந்த நாளிலே தேவ பிள்ளைகள் அதிகாலையிலே ஜெபித்து கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆம், வாசிக்க போகிறோம். அதாவது ஒரு வார்த்தை சொன்னார், உங்களை உயர்த்தும் தேவனை நீங்கள் உயர்த்துங்கள். உங்களை உயர்த்துகிற தேவன் ஒருவர் உண்டு. நாம் நினைப்போம், என்னை யார் உயர்த்துவாங்க? எல்லாரும் உயர்வுகளை விரும்பாத மனிதர்கள் இந்த பூமியிலே இல்லை. வேலை ஸ்தலத்தில் உயர்த்தணும், படிப்பில் உயர்த்தணும், ஊழியத்தில் உயர்த்தணும், எங்கள் குடும்பத்தில் உயர்த்தணும், என் பகஞ்சர்களுக்கு முன்பாக என்னை உயர்த்த வேண்டும், எல்லாவற்றிலும் என்னை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிற மனிதர்கள் இந்த உலகத்தில் எல்லாரும் இருப்பார்கள். ஒருவரும் நான் தாழ்ந்து போகணும், நான் உயர்த்தப்படக்கூடாது என்று சொல்லி ஒருவரும் நினைப்பதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களை உயர்த்துகிற தேவனை நீங்கள் உயர்த்துங்கள். ஆமென். உங்களை உயர்த்துகிற தேவனை நீங்கள் உயர்த்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது சொல்றார், கர்த்தர் என் பலமும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். Hallelujah. The Lord is my strength, and song and he became my salvation.
is my God, and I will prepare him an habitation. My father's God, and I will exalt him. என்னுடைய தகப்பனுடைய தேவன், என் தகப்பனுடைய தேவன், my father's God, I will exalt him. ஆம், என் தகப்பனுடைய தேவன், அவரை நான் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. அவரை உயர்த்தணும். ஆமென். அவரை உயர்த்தணும். எல்லா விதத்திலும் அவரை உயர்த்தணும். அவரை உயர்த்தி பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றார்? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற எல்லா ஸ்தானத்திலும் நாம் நிறைய நேரத்தில் நம்மளை உயர்த்திக்குவோம். நம்முடைய திறமைகளை உயர்த்திக்குவாங்க, நம்முடைய தாளந்துகளை உயர்த்திக்குவோம். நம்முடைய திறமைகள், நம்முடைய படிப்பை உயர்த்துவோம். ஆனால் அவை எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தவர் கர்த்தர் என்பதை மறந்துடுவோம். நமக்கு உயிரை கொடுத்தவர் அவர், நமக்கு பலன் கொடுத்தவர் அவர், நமக்கு ஞானத்தை கொடுத்தவர் அவர். அவரை நாம் உயர்த்துவதில் நாம் அதிகம் கவனம் செலுத்தாமல் போய்விடுகிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, உங்களை உயர்த்துகிற தேவனை உயர்த்துங்கள். உங்களை உயர்த்துகிற தேவனை நீங்கள் உயர்த்துங்கள். ஆமென். உங்களை தாழ்த்துகிற மனிதர்களுக்கு முன்பாக, உங்களை தரம் தாழ்த்துகிற பாவத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டாடுகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இதை தான் தாவீது இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார். சங்கீதம் 118 சங்கீதம் 28வது வசனத்திலே வாசிச்சிங்கன்னா, நீர் என் தேவன், நீர் என் தேவன், நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். Hallelujah. Thou art my God, and I will praise thee. Thou art my God, I will exalt thee. தேவப்பிள்ளை, நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நீங்க. உம்மை நான் உயர்த்தாமல் இருக்க முடியுமா? அழகான ஒரு பழைய பாடல். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை புகழாமல், அப்படிதானே, புகழுவேனா? உம்மை பாடாமல், அப்புறம் உம்மை துதிக்காமல் யாரை நான்? துதியும் உமக்கே, அல்லேலூயா. மகிமை உமக்கே, அல்லேலூயா. நாமே ஒரு பழைய கனமும் மகிமை உமக்கே, அல்லேலூயா. ஒரு பாடல். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் துதிப்பேன். ஒரு தாயாரை நல்லா பாடுவாங்களாம் கடவுளை பற்றி. அந்த அம்மாவை ஒரு ஸ்டுடியோவில் அவங்க பாடிக்கொண்டிருக்கும் போது ஒரு சினிமா மியூசிக் டைரக்டர் அவங்கள கூப்பிட்டு, உங்களுக்கு நல்ல வாய்ஸ் இருக்குது, அந்த வாய்ஸ் நல்லா இருக்கு, நீங்களும் சினிமாவில் பாடலாமே, வந்து பாடுங்க, சினிமா பாடல்களை பாடலான்னு. அப்போது அந்த அம்மா சொன்னாங்களாம், அவங்களுக்குள்ள மனசில் அவங்க பேசிட்ட உடனே, கேட்ட உடனே வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாடல் வரியை கர்த்தர் கொடுத்தாராம். அந்த பாடல் இன்னைக்கு உலகம் முழுதும் பாடப்படுகிறது. அவங்க கர்த்தரை தான் பாடணும், மனிதனை அல்ல, உலகத்தை அல்ல. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? இசையா உந்த நன்றுள்ளம் பொங்கு, உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? இசையா உந்த நன்று எல்கிதாய தெய்வமே, நீ எனது
ஏசையா உந்தன் உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். திசை கெட்டெங்கோ அலைந்திடாமல் தீவிரமாய் என்னை தாங்குகிறீர். திசை கெட்டெங்கோ அலைந்திடாமல் தீவிரமாய் ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்லணும். பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே. என் செய்யா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உள்ளம் பொங்குதே. பாட்டு எப்படிங்க வரும்? பாட்டு எப்படி வரும்? எப்படி வரும் தெரியுமா? லவ் இருந்தா பாட்டு வரும். என்ன இருந்தா பாட்டு வரும்? ரொம்ப லவ் அதிகமாயிடுச்சுன்னா பாட்டு வரும். இன்னைக்கு உலகம் முழுவதும் நிறைய பாட்டு எழுதுறாங்க. என்ன சாங்ஸ் எழுதுறாங்க? தத்துவ பாடல்கள் இருக்கிறது. அதை விட காதல் பாடல்கள் தான் நிறைய இருக்கு. நம்ம ஃபாதர் எழுதுற பாட்டு ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு. எப்படி ஃபாதர் கலியுக தாவீது, இந்த காலத்தின் தாவீது, அந்த காலத்து தாவீது. இந்த காலத்துல ஃபாதர் எழுதின பாட்டெல்லாம் எப்படி வருது? அன்பு. அந்த அன்பு அவரை உயர்த்துகிறது. தேவ பிள்ளைகளே, அன்பில் பிறப்பது பாடல். உம்மை ஆராதிப்பேன் அழகே, மன்னிக்க வந்த உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிச்செல்வம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிச்செல்வம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தோம், நீங்க என்ன தொட்டு கொடுக்கலையே. ஆட மனுஷ மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுவதை நீ மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுததை நீ மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் ஒருக்கப்பட்டு கிடந்தேன். என்னை ஒட்டி சேர்த்த நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சி விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ
ஒரு நாவு பத்தலையே. அல்லேலூயா. இது லவ்ல வந்த பாட்டு, ஆவியானவர் கொடுத்த பாட்டு. இது ஆவியானவர் பாட்டு. எல்லா பாட்டும் இந்த உலகத்துல நிறைய பாட்டு இருக்கு. ஒருவேளை எழுதுனது ஒருத்தரா இருக்கலாம், பாடினது ஒருத்தரா இருக்கலாம். அந்த புது சிருஷ்டியில உண்டான பாட்டு, ஆவியானவர் கொடுக்கிற பாட்டு இதெல்லாம். நான் எழுதினாலும் பாட்டு, எனக்கு கொடுத்தது யார் பாட்டு? ஆவியானவர் கொடுத்த பாட்டு. நான் மறைந்து போகலாம், என் புகழ் மறைந்து போகலாம், ஆனால் ஆவியானவர் கொடுத்த பாடல்கள் நிலைத்திருக்கும். கர்த்தரை உயர்த்துங்கள். அவர் உங்கள் தேவன், அவரை உயர்த்துங்கள். அவர் உங்கள் தகப்பன், நம்முடைய ஆவிகளின் தகப்பன் அவர். அவரை உயர்த்துங்கள். உங்களை உயர்த்துகிற தேவனை நீங்கள் உயர்த்துங்கள். உங்களை உயர்த்துகிற தேவனை நீங்கள் உயர்த்துங்கள். ஆபிரகாம் சொல்லுகிறார் 14:23 ஆதியாகமம் புத்தகத்துல அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். கையை எப்படி உயர்த்தணும்? ஹல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேரா என் கைகளை உயர்த்துறேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை நான் உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போ என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. நிறைய நேரத்துல நம்ம சின்ன பிள்ளைங்களை பாருங்க, அப்பா அம்மா கூட நடந்து வந்துனே இருக்கும். குட்டி பசங்க, சின்ன பிள்ளைங்க. எங்க சிஸ்டர் மெர்சி சிஸ்டருக்கு அவங்க பையன் ஜோஷ்வா, எத்தனை வயசு இருக்கு அவனுக்கு? 2 வயசு 3 வயசு 6 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு. 6 வயசு. அவங்க அம்மா கையை தூக்கி பிடிச்சிட்டுனே வந்தா, தூக்கு தூக்கு, என்ன தூக்கு தூக்குன்னு சொல்லுது. என்னது? நான் சின்னதுல ஜாய்சன் பார்க்கும்போது அவன் நடக்க வச்சுட்டுன்னு வருவேன். கையை தூக்குவான், என்ன தூக்கி என்ன தூக்கு தூக்குன்னுவாங்க. கையை தூக்குவாங்க, என்ன தூக்கிக்கோ என்ன தூக்கிக்கோ என்ன தூக்கிக்கோன்னும். நீங்களும் கூட சோர்ந்து போயிருக்கும் போது, கண்ணீர்ல இருக்கும்போது, விழுந்துட்டு இருக்கும்போது, உங்க கைகளை தூக்கும் போது அப்பா உங்களை தூக்கி இடுப்பு மேல வச்சுக்கிறார். அப்பா தூக்கி தோல் மேல வச்சுக்கிறார். ஆமென். அதான் அவங்க சொல்றாங்க, என் கைகளை உமக்கு நேராக உயர்த்துறேன், என்னை தூக்கிக்கிங்கப்பா. நடக்க முடியலப்பா, தாங்க முடியலப்பா, என்னை உயர்த்துங்கப்பா. என் கைகளை நான் உயர்த்துறேன், என்னை தூக்கி தோல் மேல வச்சுக்குங்க, என்னை தூக்கி தோல் மேல சுமந்துக்குங்கப்பா. கவலையா இருக்கீங்களா? வேதனையா இருக்கீங்களா? இந்த பிரச்சனை எப்படி கடந்து போவேன்? இந்த போராட்டத்தை எப்படி கடந்து போவேன்? கலங்குறீங்களா? ஆண்டவரை பார்த்து கை தூக்குங்க. ரெண்டு அர்த்தம். என்னை தூக்கிக்க அப்படின்றது கை தூக்குறது அர்த்தம். ரெண்டாவது, எதுக்கு கை தூக்குவாங்க? ஆன்சர் ஷூட் பண்ணிடுவேன். கை தூக்கி சரண்டர். வி ஆர் சரண்டர். கைகளை உயர்த்திப்பா, சரண் அடைஞ்சு. ஆண்டவரே சரண் அடைஞ்சிட்டேன். ஒரு பழைய பாடல், நான் கல்லூரி நாட்டில் நிறைய பாடின பாடல் அது. தனிமையில் உட்காந்து, ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே,
அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன். உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை போராடாதீங்க, பேய்கிட்ட போராடாதீங்க, மனுஷகிட்ட போராடாதீங்க, பாவத்தோட போராடாதீங்க, ஆண்டவர்கிட்ட சரணடைங்க. ஏன் பேய்கிட்ட போராடுற? ஆண்டவரை உயர்த்தி சரணடைஞ்சிருங்க. ஹேண்ட்ஸ் அப், கையை தூக்கி சரணடைஞ்சிட்டேன், சரணடைஞ்சிட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு போராட்டம்? பேயோட போராட்டம், பாவத்தோடு போராட்டம், உலகத்தோடு போராட்டம், மனிதர்களோடு போராட்டம். தாவீது சீக்ரெட் பாருங்க. தாவீதுடைய சீக்ரெட் என்ன தெரியுங்களா? தாவீது சொல்றார், ஆண்டவரே சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். சங்கீதம் 3ஆம் சங்கீதத்தை வாசிச்சு பாருங்க. கர்த்தாவே, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர தலை நிமிர. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனையோ பெருகிவிட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, தகப்பனை தாங்குகிறேன். என்னை தள்ளாட விட மாட்டேன், தகப்பனை தாங்குகிறேன். என்னை தள்ளாட விட மாட்டேன். கடைசியா எல்லாரும் சேர்ந்து கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, எங்களை தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, உங்களை தலை நிமிர செய்பவர் நீரே. தலைய நிமிர பண்றோம். ஆமென். உங்களை உயர்த்தும் கர்த்தரை உயர்த்துங்கள். உங்க தலை உயரும். தாவீது சொல்றார், என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம், என் பாத்திரம் நிரம்பி என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கையை உயர்த்தும், அவரிடத்துல கையை உயர்த்துறோம். அடுத்து இன்னொரு வசனத்தை தாவீது சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களாங்க? சங்கீதத்துல வாசிக்கலாம், 143ஆம் சங்கீதத்துல வாசிக்கலாம். வாசிக்க போகிறோம். 43ஆம் 8வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியோ, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அழகா அந்த வசனம் சொல்லுது.
I should walk, for I lift up my soul unto thee. I should walk. நான் நடக்க வேண்டிய வழியை, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை காட்டு. அப்போ என்ன சொல்றார்? உன் மனசு அவர் மேல வை. உங்க மனசு, உங்க நினைவு அவர் மேல தூக்கி. ஆண்டவரே, ஆண்டவரே சொல்றாரு, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைச்சுக்கோ. கிறிஸ்தேசுவின் சிந்தை உனக்குள் இருக்கட்டும். என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன், என் ஆத்துமாவை மேல உயர்த்துக்கிறேன்ப்பா. என் ஆத்துமாவை உயர்த்துறேன். காலையில், அதுவும் எப்போ காலையில் நான் ஒரு 2:45 எழுந்தேன். நான் தூக்கம் வரவே இல்லை. 2:45 உட்கார்ந்து அப்படியே தோத்திரம் போட்டுட்டு இருக்கிறேன். அப்படியே சரி ஓகே பார்த்து அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே போச்சு. கடைசியில் ஆண்டவர் சொன்னார், உன்னை உயர்த்தும் தேவனை உயர்த்து. உங்களை உயர்த்துற தேவனை நல்லா உயர்த்தினே இருங்க. கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர்னு சொல்லுங்க. நம்ம அவரை உயர்த்த நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்? நம்மளை உயர்த்திடுறோம். உன் கைகளை உயர்த்து, உன் ஆத்துமாவை உயர்த்து, உன் வார்த்தையால கர்த்தரை உயர்த்து. கர்த்தரை நீ உயர்த்தி பாரு. உம்முடைய அடியானுடைய இன்னொரு வசனம் சொல்ல பாருங்க, வாசிக்க போறோம். சங்கீதம் 86:4 வாசிச்சு பாருங்க. உமது அடியானுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். Rejoice the soul of my servant, for unto thee, O Lord, do I lift my soul. சொல்றாங்க, rejoice the soul of my servant. இந்த அடியானுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். I lift up my soul. என் ஆத்துமாவை உங்களிடத்தில் உயர்த்துறேன். எனக்கு மகிழ்ச்சி கொடு. உங்களுக்கு மகிழ்ச்சி வேணுமா? மகிழ்ச்சி வேணுமா? காலையில் எழுந்து ஆண்டவரை பார்த்து, உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா, உம்மை நோக்கி உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம். காலையில் எழுந்து, அதிகாலையில் எழுந்து உங்க ஆத்துமாவை கர்த்தர்ட்ட உயர்த்துங்க. உங்களை உயர்த்துவார். அந்த நாட்களில் கர்த்தர் உயர்ந்திருப்பார். என்ன உங்க வாழ்க்கையில கர்த்தர் உயர்ந்திருக்கும் போதெல்லாம் உங்க வாழ்க்கையில உயர்வு இருக்கும். நீங்க கர்த்தரை தாழ்த்தும் போதெல்லாம் உங்கள் வாழ்க்கை தாழ்ந்து போயிருக்கும். எதை செய்தாலும் அவர் நாமத்திற்கு மகிமைக்கு என்று செய்யுங்கள் என்று சொல்ற. இதுல குளோரிஃபை ஆண்டவர் சொன்னார், நான் உன்னில் மகிமைப்படுவேன், நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன், என் நாமத்து மகிமைக்கு புகழ்ச்சியாய் உன்னை வைத்திருக்கிறேன். இன்னொரு காரியம் சொல்றேன், இந்த சரீரத்தை சாத்தான் சொந்தம் கொண்டாடப்படுறான், விரும்புறான். இதுல அவன் வேலையை பார்க்கறான், அவன் வேலை செய்ய பார்க்கறான், அவன் வேலையை செய்ய விடுறான். சற்று யோசிச்சு பாருங்க, யார் வேலை நடக்குது? உங்க சரீரம் யார் வேலை செய்யுது? 7 நாளில் நேரத்தில் ஊழியம் செய்கிற நாளில் இந்த சரீரம் நல்லா வேலை செய்யுது. ஆண்டவர் ஊழியம், ஊழியம் என்னைக்கு நிற்கதோ, ஊழியம் இல்லைன்னு போது சாத்தான் கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் ஊழியம் செய்யன்றான். எப்படிங்க? எனக்கு கொஞ்சம் ஊழியம் செஞ்சுட்டு போ. நீ 2 எஜமானுக்கு ஊழியம் செய்தால் போதும், அங்கேயே செய்ய இங்கேயே செய்யன்றான். ஆனால் ஆண்டவர் எத்தனையோ முறை நம்மளை கண்டும் காணாமல் விட்டுட்டார். இப்போ எல்லாரும் மனம் திரும்பணும்னு விரும்புகிறார். அறியாமையுள்ள காலங்களில் 2 எஜமானுக்கு செஞ்சிட்டேன், இப்போ ஒரே எஜமான்.
ஒரே ஜமா. அவன் வேலை பார்க்குறான், உங்ககிட்ட வேலை செய்ய வைக்கிறான், வேலை வாங்குறான். சாத்தான் நம்மகிட்ட வேலை வாங்குறான். அவனுக்கு க்ளோரிஃபை பண்ணணும், அவனுக்கு சர்வெண்ட்டாக இருக்கணும், அவனுக்கு ஊழியம் செய்யணும். இன்னைக்கு அதான் அன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னேன், கடவுளுடைய மூளையாக செயல்படுன்றார். இந்த காரியத்துக்கு யார் மூளை? சில பேர் சொல்லுவாங்க, இந்த 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 பாம் பிளாஸ்டிங்க்கு இவங்க தான் மூளையாக செயல்பட்டது, இந்த தீவிரவாத செயலுக்கு இந்த தீவிரவாத அமைப்பு தான் மூளையாய் செயல்பட்டது. நான் ஒன்று சொல்கிறேன், காட்ஸ் பிரெயினாக மாறுங்க, கடவுளுடைய பிரெயினாக மாறிடுங்க. நீங்கள் ஆண்டவர் சொன்னார், கடவுளுடைய பிரெயினாக நம்ம மாறிட்டோன்னா கடவுளுடைய செய்கையாய் மாறுவோம். கடவுளுடைய மூளையாய் மாறிவிடுவோமானால் கடவுளுடைய செய்கையாய் மாறுவோம். கடவுளுடைய மூளை அதுக்கு என்ன பண்ணும்? அதுக்கு என்ன பண்ணும்? ஒரு சில ஆலோசனை சொல்லி நான் முடிச்சிடுறேன், நேரம் ஆயிடுச்சு. வாசிக்கலாமா? சங்கீதம் 37 சங்கீதம் 34 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து, ஃபர்ஸ்ட் ஒன் காத்திரு, காத்திரு, ஆண்டவர் சமூகத்தில் காத்திரு. உங்க பிரெயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க, பிரெயின் எக்ஸ்சேஞ்ச். ஆண்டவர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் டெய்லி காலையில் கொடுக்குறார். உங்க சோல் எக்ஸ்சேஞ்ச், உங்க ஹேபிட் எக்ஸ்சேஞ்ச், உங்க பிரெயின் எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு, உங்க பார்வையை எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. உங்க மாம்சீக பார்வையை வாங்கிக்கிறாரு, அவருடைய ஆவிக்குரிய பார்வையை கொடுக்கிறாரு. உங்க மாம்சீக சிந்தையை வாங்குறாரு, ஆவிக்குரிய சிந்தையை கொடுக்கிறாரு. பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாக. ஒரு தம்பி நேற்று என்கிட்ட பேசியிருந்தான், தம்பி ஹரி. நம்ம பேசும்போது ஒரு வார்த்தை உள்ளத்தை அதிகமாக தொட்டுச்சு. பழையவைகள்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின்னு அந்த ஒரு பாயிண்ட் சொன்ன தம்பி. அவன் சொல்லுங்க, அண்ணா பழையவைகள்னா ஜனங்க ஒன்று தான் நினைக்கிறாங்க, பாவத்தை மட்டும் தான் நினைக்கிறாங்க. பழைய ஃப்ரெண்ட்ஸ், பழைய ஜென்ம சுவாபம், பழைய உறவுகள், பழைய கெட்ட பழக்கம், இதெல்லாம் வேறு பிரிஞ்சு வாழணும். நம்ம ஒரு காலத்தில் நான் தண்ணி அடித்தேன், ஒரு காலத்தில் தப்பு பண்ணேன், நான் விட்டுட்டேன். அப்படி இல்லைன்னா பழைய ஜென்ம சுவாபம் அது புதுசாக மாறணும். பழைய உறவுகள், பழைய நண்பர்கள், பழைய சம்பாஷணைகள், பழைய சம்பாஷணைகள். சில நேரத்தில் அந்த பழைய சம்பாஷணைகளை நம்மளை பின்னுக்கு கொண்டு போயிடும். பழைய உறவுகளை உங்களை பின்னோக்கி போயிடும். கையை வச்சிட்டோம் செல்வம் முன்னாடி. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே எனக்கு கத்தர் வச்ச கத்திரி எங்கே தெரியுமா? என் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓல்டு ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணிவிட்டு நியூ ஃப்ரெண்ட்ஸை கர்த்தர் கொடுத்தார். என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டான ஆட்கள். அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸுடைய உறவுகளை கட் பண்ணார், எனக்கு தெரியல. நியூ ஃப்ரெண்ட்ஸை ஆட் பண்ணார். பழையவைகள், பழசு என்ன? பழைய ஃப்ரெண்ட்ஸ், பழைய கெட்ட சுவாபம், பழைய பேச்சு, பழைய பேச்சு, பழைய ஸ்டைல், பழைய பழக்க வழக்கம். ஆண்டருக்குள்ளே வந்துட்ட பிறகு நம்ம பழைய பேரையே பேசுவோம், பழைய மாதிரியே சண்டை போடுவோம், பழைய மாதிரியே குறை சொல்லுவோம், பழைய மாதிரி கலங்க வைப்போம், பழைய மாதிரி வித்தியாசமாக பேசுவோம். அது ஒன்றும் ஒழியல, அது இருக்குது. ஆனால் பாவத்தை விட்டுருப்பீங்க. எது 2-3 பாவத்தை விட்டுருப்பீங்க, ஒரு 5-6 பாவத்தை விட்டுருப்போம். ஆனால் இன்னும் பழைய சுவாபங்கள். அப்போ எனக்கு ஸ்கூலில் கற்றுக் கொடுத்த ஒரு பாட்டு, 2 சிறு கண்கள் ஆண்டவரை பார்க்க, 2 சிறு கைகள் அவர் வேலை செய்ய, 2 சிறு கால்கள் அவருக்காய் ஓட அப்படின்னு சொன்னோம். அப்போது இந்த சரீரம் அவருக்கு வேலை பார்க்கணும். ஓர் சிறுவாய் அவர் புகழ் பாட, அவர் வேலை செய்ய, 2 கை வேலை செய்ய, 2 கால் அவருக்காக ஓட, ஒரு வாய் அவருக்காக பாட,
ஒரு ரெண்டு காது அவர் சொல் கேட்க, காது அவர் வேலையை பார்க்கணும், இந்த வாய் அவர் வேலையை பார்க்கணும், இந்த கால் அவர் வேலையை பார்க்கணும். சில நேரத்துக்கு என் சிந்தனையை டெவில் வேலை பார்க்குறான், ட்ரை பண்ணுறான். சில நேரத்துக்கு என் வாயில் அவன் வேலை கொடுத்துட்றான், கண்ணில் சில நேரத்தை வேலை கொடுத்துட்றான். அப்பா சொல்கிறாரு, உன் பிரெயின் சரியில்லை, என் பிரெயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். அப்படி கர்த்தரை உயர்த்தலாம். காத்திருந்து வாசிக்கலாம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அவருடைய வழி, காத்திருக்கும் போது வழியை கை கொள்ற பலன் தருவார். காத்திருக்காத போது வழியை கை கொள்ற பலன் கிடைக்காது. இப்ப நீங்க காத்திருக்கீங்க பாரு, 1 மணி வரல ஓடும் இந்த பேட்டரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜெபம் பண்ணும், அதுக்கப்புறம் பிக்கப் ஆகும். இதுவே போதுன்னு இருந்தா கூட முடியாது. அப்படி நான் எப்படி பண்ணுறேன்னா, இப்படி பிக்கப் பண்ணிவிட்டு திடீர்னு மத்தியானத்தில் கொஞ்ச நேரம் ப்ரேயர் நினச்சி, கொஞ்ச நேரம் ஆண்டவர் நினச்சிட்டு கொஞ்ச நேரம் துதிச்சுட்டு ஒரு மெசேஜ் ஒன்று கேட்டுறது. உங்களுக்கு நான் மெசேஜ் கொடுக்குறேன், எனக்கு மெசேஜ் வேணும் இல்லையா? நான் கேட்டு என்னை புதுப்பிக்கிறது, மூத்த தேவதாசருடைய செய்திகளை கேட்குறது. கேட்டுட்டு என்னை நானே ஆராய்ந்து நிதானித்து நான் இன்னும் சரி பண்ண வேண்டிய காரியத்தெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு தேவப்பிள்ளை ஓடிக்கொண்டிருப்போம். நம்ம கொஞ்ச நேரம் தேவ சமயத்தில் உட்காந்து போயிடுறோம். அன்றைக்கி ஃபுல்லாக அதுலேயே ஒரு திருப்தியில் ஓடிடுறோம். நீங்கள் கத்தரை தேடிட்டோம் இல்லை, அவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும், கிருபையில் வளர வேண்டும். அவருக்கு காத்திருந்த அவர் வழிகளை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். பாருங்க, பூமியெல்லாம் சுதந்தரிக்கிறதுக்கு உன்னை உயர்த்துவார், உன்னை உயர்த்துவார். பூமியை நீ சுதந்தரிப்பாய். கர்த்தர் உன்னை அப்படி வாய்ப்பார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்துங்கள், அப்பொழுது உங்களை உயர்த்துவார். நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாரா? இன்னொரு வசனம் சொல்றேன், நேரில் பாஸ்டர் சொல்றேன். சங்கீதம் 147:6 வாசினா, கர்த்தர் சாந்த குணமுள்ளவரை உயர்த்துகிறாரா? சண்டைக்கார உயர்த்துறது இல்லை. கர்த்தரால் நீங்க உயர்த்தப்படனா சாந்த குணமா இருங்க. இல்ல உங்களையே உயர்த்திக்கணும்னா நீங்க எப்படி வேணா இருக்கலாம். சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். பாருங்க, துன்மார்க்கனை தரை மட்டும் அப்படியே போட்டு மட்டம் பண்றார். துன்மார்க்க ஜீவியத்தில் நீ மேன்மை பாராட்டினா தரை மட்டும் உன்னை தாழ்த்துவார். சாந்த குணமா இரு, உன்னை உயர்த்துவார். நம்ம பேசிடுறோம், காயப்படுத்திடுறோம், மற்றவங்களை குற்றப்படுத்திடுறோம். என்ன ஆகுது? நிறைய நேரத்தில் அப்படிதான் பேசிடுறோம், காயப்படுத்திடுறோம். பேசினாதான் 4 பேர் மதிப்பாங்க. பேசினாதான். பேசாதிருந்தால் மூடனும் நீதிமான் எனப்படுவான். நலமானதை பேசாதிருந்தான். கொஞ்சம் மௌனமா இருங்க, மௌனமா இருங்க. மௌனம் பேசும். மௌனத்துக்கு பவர் இருக்கு, மௌனத்துக்கு பதில் இருக்கு. தேவப்பிள்ளை தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களே ரட்சித்து உயர்த்துகிறாராம். யோபு 5:10 சொல்றார். யோபு சொல்றார், தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களே ரட்சித்து உயர்த்துகிறாராம். நான் உங்களை சொல்றேன், நீங்க துக்கத்தோடு இருக்கீங்களா, தாழ்ந்து இருக்கீங்களா, கர்த்தர் உங்களை உயர்த்துவா. ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் அவர் தாழ்த்துகிறவரும் அவரை உயர்த்துகிறவர். பாருங்க, ஒருத்தர் தரித்திரம் அடையினோட அடைய வச்சிருவார். ஒருத்தரை ஐஸ்வர்யவானாக்கணுமா அதையும் பண்ணிடுவார் கர்த்தர். ஒருத்தரை தாழ்த்தணும்னா அதையும் கர்த்தர் செய்ய முடியும். ஒருத்தனை உயர்த்தணும்னா கர்த்தர் உயர்த்த முடியும். உங்க உயர்வு கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. உங்களை உயர்த்துகிற கர்த்தர் அவர். அப்போ நான் என்ன சொல்றேன், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது உங்களை உயர்த்துவார். யாக்கோபுல 4ஆம் அதிகாரத்தில்
இந்த 10-11 வசனத்தை பாருங்க, என்ன அழகா சொல்றது. வாசிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை உயர்த்துவார். சகோதரரே, சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன், தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். பாருங்க, ஒருவருக்கு விரோதமாய் பேசாதிருங்கள். உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனா சகோதரர் தான் இல்ல, சகோதரிகளுக்கு விரோதமா பேசாத. ஒரு சகோதரி இன்னொரு சகோதரி விரோதமா பேசாத. ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரி விரோதமா பேசாத. நம்ம யாரும் நியாயாதிபதிகள் இல்லை. யார் தெரியுமா பேசுவாங்க? பேசுறவங்க யாருன்னா கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தாதவங்க. இந்த நாவை தாழ்த்தணும். கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய கண்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தணும். நம்மை தாழ்த்தும் போது நம்மளும் மற்றவங்களை மேன்மையா கருதுவோம். நாம ஆண்டவரிடம் மன்னிப்பு பெற்றுக்கொண்டு நாம மற்றவங்களை மன்னிக்கணும். அன்பு பிள்ளைகளே, சிம்பிளான விஷயம். கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா மற்றவங்களை பற்றி பேசாதீங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துருங்க. சாந்த குணமுள்ளவராயிருங்க. கர்த்தருக்கு காத்துருங்க. அவர் வழியை கை கொள்ளுங்க. கர்த்தரை உயர்த்துங்க. ஆம், உங்களை உயர்த்துகிற தேவனை உயர்த்துங்கள். கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, அமை ஸ்தோத்திரிக்கிறோம். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, என் தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரே, எங்க தலையை நிமிர செய்கிறவர் நீர். இங்க வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து உயர்த்தும். ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஜனங்களை ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுதும் அவர்களை பலப்படுத்தும். அந்த எல்லாரையும் பலப்படுத்தும். இந்த ஆன்லைன்ல பார்க்குற மக்களையும் கடவுளே நீ ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிச்சிடும். அவங்களை கனப்படுத்தும். ஆண்டவரே, அவங்க வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறட்டும். நாங்கள் மனிதர்கள். ஆண்டவரே, எங்களுக்கு பலன் தாங்க. ஆண்டவரே, எங்கள் பலன் நீர் தான். எங்கள் கீதமும் நீங்க தான். எங்கள் தலைகளை உயர்த்துகிறவரும் நீர் தான். ஆண்டவரே, எங்கள் தலைகளை உயர்த்தி எங்களை கனப்படுத்தும். உங்கள் நாமத்தை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல வாரங்களை மறவான். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் பழக்க வழக்கம் மீண்டும் மீண்டும் சதா காலங்களும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். God bless you. Praise the Lord.